வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். பின்னாடி போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் 1 மணி நேரம் ட்ரெயின். குட் மார்னிங் மக்களே. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்துட்டோம். நேற்று நைட்டு நம்ம வந்து ஒசூரில் கிளம்பி 9:30 மணிக்கு கிளம்புனோம். 10 மணி ஆயிடுச்சு வண்டி வர்றதுக்கு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:15க்கு கரெக்டாக கொண்டாந்து நம்மளுடைய ட்ரெயின் வந்து விட்டுருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்த வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பாப்பாப் பஸ் பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரி பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டூரிஸ்ட் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் தான். ஆக்சுவலாக ஒரு 20 சீட்டு அவ்வளோதான் இருக்கும். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க 20 பிளேஸ் கூட்டி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஏன்னா 150 ரூபா அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 150 பர் டே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 250 சார்ஜஸ் பண்ணுறாங்க, 250 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் ஏன்னா எனக்கு என்னமோ அது ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து 20 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. 20 பிளேஸும் போகிறது இல்லையா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 250 இருக்குது. ஸோ இது எப்படின்றத நீங்களே பார்த்து சஜஷன் பண்ணுங்கள். பாண்டிச்சேரினாவே நம்ம மணக்குள விநாயகரை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து மணக்குள விநாயகரத்தில் இருக்கிறோம், விநாயகர் கோயிலில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கத்தேர் சாமி வந்து பார்த்திங்கன்னா புறப்பாடு நடந்து தங்கத்தேர் வந்துக்கிட்டு இருக்குது. தங்கத்தேரை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ், நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லே பாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம் ஸ்டே அப்படின்னு இந்த இதில் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா 2 மாஸ்டர் பெட்டு. இதில் வந்து நாங்கள் 5 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். டீப் ஃப்ரை பண்ணுறாங்க, நல்ல ஸ்மெல்லு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. நூடுல்ஸு ப்ளஸ் வந்து நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகா செஞ்சுருக்காங்க. ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மா ஆரஞ்சு ஜூஸு. டீப் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாஸ்டர் பெட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டாய்லெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிக் சைஸான ஒரு டாய்லெட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது 2 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே அடிஷ்னலாக என்னென்னா நமக்கு ஒய்ஃபை ஃப்ரீ கனெக்ஷனு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து அரவுண்டு 3000 வருதுங்க பர் டேக்கு. நாங்கள் பாண்டிச்சேரியில் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே தயார் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வஞ்சர மீன் வந்து ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தோங்க. கணுவா மீன் இதெல்லாமே ஃப்ரை பண்ணிட்டாங்கங்க. அப்புறம் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணிட்டேங்க. இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் போகலான்ருக்குறோங்க. அங்கே போயிட்டு
உங்களுக்கு வாங்க. இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மெரினா பீச்சுங்க. பாண்டிச்சேரி மெரினா பீச்சு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் வந்து பாண்டிச்சேரியில் 2 இடத்துல இருக்குதுங்க. இது இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுங்க. இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் மேலே விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயும், சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாயும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்குங்க. அதுக்கு முன்னால் போயிடாதீங்க, அலோடு கிடையாது. 2 to 5 இதோட டைமிங்கு. மேலே போயிட்டு வந்து நம்ம இது எப்படி இருக்குதுன்றதை நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க மேலே எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட லைட் ஹவுஸ் மேலே இருந்து நம்ம வந்து அந்த வியூஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மெரினா பீச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கீழே அந்த ஏரியாவை. ஸோ இங்கேருந்து தான் நம்ம அந்த வியூஸ் பார்த்துட்ருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போட்டு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியோட போர்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா இது ஃபுல் வியூ சிட்டி அப்படியே இது. போட்லேருந்து வரவங்க எல்லாமே அப்படி தான் கூப்பிட்டு போகிறாங்க. போட் போகுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே உள்ள காடு இதுலேயே போய் கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க. அரௌண்டு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு லைட் ஹவுஸ். தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹவுஸு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக் பீச். நம்ம வந்து அருங்காட்சியகம் வந்திருக்கிறோம். இந்த அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தோட சிற்பங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தோட வந்து சிலைகள், சிற்பம், கலைநயப்பட்ட எல்லாமே பொருட்கள்லாம் இங்கேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் இங்கே உள்ளே வருது. இது பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு வியூவஸ்ட் பிளேஸு அப்படின்றத சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பழங்கால சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது. இது தட்சிணாமூர்த்தின்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை, பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை தெரியும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைகளுமே வந்து கலைநயத்தோடு நமக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது புத்தர் சிலை, புத்தரோட அமைப்பு கொண்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நந்தி சிலை, இது மாதிரி பல வகைப்பட்ட சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம இங்கே பார்க்கும் வண்ணமாக பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு இந்த அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிலையை மட்டும் பாருங்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் பழங்காலத்தோட சிலை. இதோட வந்து கால் பகுதி மட்டும் கொஞ்சம் கட்டாயிருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சிலை. இந்த சிலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனாந்தியாசாரி விஷ்ணு அப்படின்னு இருக்குது. 16th செஞ்சுரியிலேருந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த சர்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட் ஹார்ட் பேசிலிக்கா சர்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து உள்ளே வந்து ப்ரே பண்ணலாம். உங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது ஹிந்துஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து நம்ம ப்ரே பண்ணலாம். இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஓல்டு சர்ச்சு. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிக்கன்மேடு கல்வெட்டு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான பகுதி. தமிழரின் வரலாற்றை புதுப்பிக்கும் விதமாக இந்த அரிக்கன்மேடு கல்வெட்டு என்றளவும் திகழ்கிறது. இந்த அரிக்கன்மேடு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா
பிரெஞ்சுக்காரங்கெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. இது பழைய கட்டட பில்டிங் தான். இதோடைய இது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரோவில் பாயிண்ட் உள்ளே இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட மாடல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து ஆரோவில்குள்ளே போகணும். இதோட மாடல்ஸு இதுக்கு முன்னால் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத இங்கே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்துட்டாங்க ஆரோவில்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கு போயிட்டுருக்குது. ஸோ மேபி வந்து 1 or 2 இயர்ஸில் இதெல்லாம் ரெனோவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கர வெயில் அடிக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில்லையும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பட்ஜெட்டு டூராக ஒரு 2 days ப்ரோக்ராமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சண்டே நைட்டு மறுபடியும் ரிட்டன் வர மாதிரி இதோட ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 2 daysல வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கேருந்து போகும்போது நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி பஸ் வந்து புக் பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு நாள் வந்து நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணதுக்கு 3,000ங்க. ஸோ இதில் பட்ஜெட் டூர்னால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓன் குக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நேரம் சமைச்சிக்கிட்டோங்க. ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி 2 days இந்த ப்ரோக்ராம் நாங்கள் முடிச்சிருக்கோங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவும் என்ஜாயபுளாக இருந்துச்சு. நீங்களும் பாண்டிச்சேரியை விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்து எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.